அந்த காலத்துல அந்த இருந்ததா சார்? அந்த காலம் நான் இப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததா? என்னோட ஐடியாலஜி காட்டுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததா? இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கா சார்? நான் இந்த விடுதலையும் ஜோக்கரையுமே கம்பேர் பண்ண நினைக்கிறேன். பிரதர் நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு பிரதர். இதெல்லாம் 70ஸ்லயே கொடிய காட்டுறது, நேரடியா வந்து பேசுறது எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்ப இப்ப இந்த டைம்க்கான விஷயம்லாம் இல்ல. கம்யூனிசம் வந்து ஒரு சினிமாக்குள்ள வர்றது, இது எல்லாமே வந்து 80ஸ்லயே நெறைய சொல்ட்டாங்க. ஐ மீன் நம்ம ஒண்ணும் புதுசாலாம் ஒரு புரட்சியெல்லாம் ஒண்ணும் பண்ணல. பட் இந்த காலகட்டத்தில இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மக்களுக்கான அரசியலை எடுத்துட்டு போறதுல நெறைய சிரமம் இருக்கு. இந்த சிஸ்டம் இந்த இப்ப மாறி நிக்கிற ஒரு சிஸ்டம் ஒண்ணு. அப்புறம் சுத்தி இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால வன்மமான ஒரு ஒரு வெறுப்பரசியல் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு விஷயத்தை காட்டுறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. முன்னாடி இப்ப சேலஞ்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. பட் ஏற்கனவே இதெல்லாம் சினிமாக்களில் காட்டப்பட்டு இதற்கான சுதந்திரம்லாம் இருந்த ஒரு இடம் தான் இது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து இந்த வெறுப்பரசியல் சூழலில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஐடியாலஜியையும் ஒரு பக்கம் நின்று பேசாம பொதுவான தளத்துல இருந்து எப்படி சினிமாவில் பேசுறோங்கிறது தான் நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். புரியுதா நான் சொல்றது? ஓகே.